குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் நேரமே வந்து மீன் மார்க்கெட் போயிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து வெனஸ்டே மீன் மார்க்கெட் போவோம். அது பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் மீன் மார்க்கெட்டு. இது வந்து நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு. இது வந்து ரெகுலராகவே காலையில் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சரியாக எங்களுக்கு தெரியல. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சண்டே வந்து சரி இந்த மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வெனஸ்டே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் அங்கே வந்து எல்லாமே இருக்கும், எல்லா மீனும் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் எடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். அதுலேயும் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாந்து சில டைம் நாங்களே எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் பழைய மீனை. இது பார்த்திங்கன்னா காலையில் போனோன்னா அப்போ தான் வந்து ட்ரெயின்லேருந்து பார்சல் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி எல்லாம் ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க. நிறைய வெளியிலேருந்து மீன் கடை எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து காலையில் வந்து எடுத்து போவாங்க, எல்லாம் எடுத்து கொட்டுவாங்க. பார்சல்லேருந்து எடுத்து கொட்ட அவங்களே வந்து எல்லாம் எடுப்பாங்க. இந்தந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அங்கேயே கடை வச்சு அப்படியே வந்து அதை வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்சல்லேருந்து எடுத்து கொட்டினோடனே பா ஒவ்வொரு ரகம் மாதிரியே எல்லாம் பிரித்து வச்சிட்ருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு போனோம். அப்போயே பார்த்திங்கன்னா பார்சல் அப்போ தான் உடச்சி வச்சிட்ருந்தாங்க. சில பார்சல் இன்னும் உடைக்காமே இருந்தது, பாதி மட்டும் தான் உடச்சிருந்தாங்க. இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம் அப்படின்னோம்னா பழைய மீன் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து வச்சுருவாங்க. அதை வச்சுட்டு அதை விற்றதுக்கப்புறம் அடுத்தடுத்து மீன் பிரிப்பாங்க. நம்ம கொஞ்சம் லைட்டாக நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் நம்ம மீன் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு பழைய மீன் தான் வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வெனஸ்டே வந்து மார்க்கெட் போயிட்டு கடை ஃபுல்லாக எல்லா மீன் கடையும் சுற்றுவோம். அப்புறம் பார்த்தாலும் எப்படி தான் ஏமாறுவோன்னே தெரியாது. கடைசியில் பார்த்தா பழைய மீன் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்கிற மாதிரி இருக்கும். மீனை பார்த்து அந்த செவில் பார்த்து எல்லாமே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. செவில் பார்த்து எடுத்தாலும் கடைசியில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது பழைய மீன் அப்படின்ட்டு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாக்ஸை உடச்சி அப்படியே வந்து ஆட்டோவில் டெம்போலில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு பெரிய மார்க்கெட், அங்கேருந்து பெரிய மார்க்கெட்டெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அப்படியே ஏற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கேயே கடை போட்டு அங்கே வச்சுருக்கிற இதில் வந்து சரி ஒரு கொஞ்சம் இன்றைக்கி சண்டே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் கடல் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். கடல் மீனும் டேம் மீனும் நம்ம கேட்டோம்னாலே சொல்லுவாங்க, எது கடல் மீன் எது டேம் மீனுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் கடல் மீன் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், டேம் மீன் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடல் மீனும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் அவ்வளோக்கா டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் கறி மாதிரி இருக்கும். பட் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அவங்க க்ளீன் பண்ணி வெட்டுறதை. அப்படி இருந்தும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி போடும்போது அவங்க பீஸ் வந்து அவங்களே வச்சுட்டு பாதி போடுற மாதிரி இருந்தது. அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து வாங்கினாங்க. அவங்க பார்த்திங்கன்னா விலை கம்மின்னு வாங்கினாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பழைய மீன் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஐயோ என்னடா பழைய மீனை வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனாலே கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும். ஸோ நாக்பூர் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.